நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 23, 24 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அண்ட் டிஎன் யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சப்போஸ் வந்து நம்மளோட சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். தமிழ்நாட்டின் கடந்த 4 ஆண்டுகளில் பாலின வீதம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 931 941 வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஞானபீட விருது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். ஞானபீட விருது பற்றி கொஷின்ஸ் வந்து கேட்குறதான பாசிபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். சரிங்களா? இந்தியாவிலே பார்த்திங்கன்னா இலக்கிய துறையில் வந்து மிக உயர்ந்த விருது வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஞானபீட விருது தான். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது. ஸோ அதனால் வந்து ஞானபீட விருது, சாகித்ய அகாடமி விருது ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து யார் வாங்குகிறாங்க, அது எத்தனாவது விருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 59வது ஞானபீட விருது வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வினோத் குமார் சுக்லா. ஸோ அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர். ஸோ 58வது ஞானபீட விருது வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குல்சார் ராமபத்ராச்சாரியா. ஸோ அவங்க 2 பேர் வந்து வாங்கியிருந்தாங்க. 59வது விருது வந்து பார்த்துக்கோங்க. 58வது 59வது விருது, இந்த 2 விருது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தஞ்சை மாநகராட்சி ஆனது பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பயனாளிகளின் வீட்டிற்கே சென்று வழங்க உள்ளது. நம்மளுடைய பர்த் சர்டிஃபிகேட்டும் சரி, டெத்து சர்டிஃபிகேட்டும் சரி. ஸோ தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா டைரெக்டாக போய்ட்டு வீட்டிலே போய் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்திய ஓவியரான மக்புல் ஃபிதா ஐசன் வரைந்த ஓவியம் ஒன்று அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா 118 கோடிக்கு வந்து ஏலம் போயிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இவரை தான் பார்த்திங்கன்னா இந்தியாவின் பிகாசோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவின் பிகாசோ யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மக்புல் ஃபிதா ஹுசைன். ஸோ அவர் தான். சரிங்களா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 5th பாயிண்ட் பார்த்திங்கன்னா சயின்ஸ் சைட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் பயிரிடப்படக்கூடிய பீட்டி பருத்தி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய வகையான பருத்தி வகைகள்லாம் வந்து பயிரிட்டுருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பீட்டி பருத்தி வந்து ரொம்ப ஃபேமஸானது. ஸோ இது பார்த்திங்கன்னா மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு பருத்தி வகை. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியாவில் அனுமதிக்கப்பட்ட முதல் மரபணு மாற்றப்பட்ட முதல் வயல் பயிர்ப்பிடி பருத்தி ஆகும். ஸோ மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பருத்தி வகையில் அனுமதிக்கப்பட்டது வந்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பீட்டி பருத்தி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அண்மையில் பிரபல தோட்டக்கலை விஞ்ஞானியான கிருஷ்ணாலால் சத்தா காலமானார். கிருஷ்ணாலால் சத்தா வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. தோட்டக்கலை விஞ்ஞானி. ஸோ அவர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இறந்துட்டார். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா 2022 வந்து பத்மஸ்ரீ விருது வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உலக வானிலை தினம். ஸோ உலக வானிலை தினம் வந்து எப்போது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மார்ச் 23. ஸோ அதோடைய கருப்பொருள் வந்து எந்த வருடத்துக்கான கருப்பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பாருங்கள். க்ளோசிங் த இயர்லி வார்னிங் கேப் டுகெதர். கருப்பொருளும் வந்து முக்கியம். ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தியாகிகள் தினம் பார்த்திங்கன்னா மார்ச் 23. ஸோ இந்த மார்ச் 23 வந்து நம்ம ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1931 மார்ச் 23 பார்த்திங்கன்னா பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் இவங்க 3 பேரையும் பார்த்திங்கன்னா லாகூர் சிறையில் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த தினத்தை தான் வந்து நம்ம தியாகிகள் தினமாக வந்து கொண்டாடிட்டுருக்கோம் மார்ச் 23. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேசிய காசநோய் தினம். அது வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மார்ச் 24. ஸோ இந்த வருடத்திற்கான கருப்பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எஸ் வி கேன் என் டிபி கமிட் இன்வெஸ்ட் டெலிவர். ஸோ அதுதான். சரிங்களா? அவ்வளோதான். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.